டைம் பாக்ஸ் வந்து கால் நியூபோர்ட் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். கால் நியூபோர்ட் யாருன்னா, டிஜிட்டல் மினிமலிசம் புக்கு டீப் ஒர்க் பற்றி நிறைய புக் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு குட் ஆத்தர். அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட டூடூ லிஸ்ட்லாம் போட மாட்டேன், நான் எப்போவுமே டைம் பாக்ஸ் பண்ணுவேன். அதனால அவர் வந்து நிறைய புக்ஸை வெளியிட்டு முடிச்சு, எம்ஐடியில் டிகிரி வாங்க முடிச்சு, அண்ட் ஆல்சோ எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து இவ்வளோ முடிச்சதுக்கு அப்புறமே என்னால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இன்டென்ஷனும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா, டாஸ்க்கை வந்து கரெக்டாக அதுக்கு டைமுக்கு அந்த டைமுக்கு தான் பண்ணுவோம். அண்ட் நிறைய டாஸ்க் பண்ணுறது இல்லை, நம்ம இன்டென்ஷனாக நம்ம டைமை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். இந்த டைம் பாக்ஸ் வந்து அதை வந்து பூர்த்தி செய்யும், ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கும். இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆனாலும், இந்த டைமுக்கு நம்ம இதை பண்ணணும் நம்ம நினச்சி ஏதாவது வழியாக டிஸ்ட்ராக்ட் ஆனாலும், வி நோ தட் வி ஆர் டிஸ்ட்ராக்டட்னு இவர் வந்து செல்ஃப் அவேராக இருப்போம்னு சொல்கிறாரு. நம்ம கேல்னி போர்ட் மட்டும் இதை யூஸ் பண்ணல, எலான் மஸ்க் யூஸ் பண்ணுறாங்க, பில்கேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இதை ஒரு புது ஹேபிட்டாக தொடங்கியிருக்கேன். ஐ யூஸ் டு டைம் பாக்ஸ் எவ்ரிடே அண்ட் சாட்டர்டே சண்டே டைம் பாக்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு புக்கு, டைம் பாக்ஸ் பிளானர்னு. ஒரு சேடான விஷயம் என்னென்னா, மூணில் ஒரு ஆள் தான் பிளான் பண்ணுறாங்க. அப்போது நம்ம டைம் வந்து யாருக்கோ நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நம்ம நோ சொல்லாததே எதுக்காகனா, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம நோ சொல்லாமல் எஸ் சொல்லிடுவோம். ஸோ எதுனா நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்னு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நோ சொல்லிடுவோம். நம்ம வந்து மணியை லாக்கரில் போட்டு மூட்டுவோம், தங்க நகையெல்லாம் பூட்டி வச்சுருப்போம் எல்லாத்தையுமே. பட் நம்ம டைமை வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுடுறோம். பட் டைம் தான் ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். நம்ம செனக்கா சொன்ன மாதிரி என்ன கிடைச்சாலுமே வந்துடும். பட் டைம் இப்போது இந்த செகண்ட் போனால் கிடைக்காது. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த மாதிரி டைம் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு தோணுச்சு. அண்ட் டைம் பாக்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் டைம். அஸ் செனக்கா செட், நம்ம வந்து டெத் வந்து ஏதோ ஃப்யூச்சரில் நடக்கல, இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரி டே. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட், லிவ் வெல்.